ஹலோ நண்பீஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சின்ன குட்டி ஷாப்பிங் வீடியோ தாங்க பண்ண போறோம். ஆமாங்க, கடை நம்ம குட்டி கடை தான், பட் ஆனா வச்சிருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய ஆளு. எந்த அளவுக்கு பெரிய ஆளுங்கன்னா நம்ம திருத்தணி முருகர் இருக்கா இல்லையா, அவருக்கு பொண்ணு கொடுத்தவங்க தாங்க. எஸ், வள்ளியோட ரிலேஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போறோம். உங்களுடைய அந்த குட்டி கடை இருக்கும்ல, அண்ணா கயிறு, ரசகற்பூரம், பின்னு, கிளிப்பு, வலியல், குழந்தைங்களுக்கு அந்த பேட்டு, பால், அப்புறமேட்டு மாஸ்க்கு, குரியக்கார் போனாலே குரியக்கார் கிட்ட என்ன இருக்கு பார்க்கணும்ட்டு ஒரு ஆர்வமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கடையை தான் நம்ம போய் பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். சும்மா சிரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா நரிக்குறவர் மக்களோட கூட நாங்க இருக்கிறோம். ஆக்சுவலி இன்னைக்கு ஒரு சின்ன ஷாப்பிங் வீடியோ பார்க்க போறோம். நீங்க பெரிய பெரிய இடத்துல போய் ஷாப்பிங் பண்ணிருப்பீங்க, பட் ஆனா இவங்களோட ஷாப்பிங் கடை எப்படி இருக்குன்னு எனக்கு நான் காட்ட போறேன். வணக்கண்ணா, உங்க பேரு? ஜெயராஜ். ஜெயராஜா, சரிங்க. உங்க சின்ன ஷாப்பிங் கடை காட்டிடுறீங்களா? உங்க பேர் வெங்கடேசன். உங்க பேர்ல அப்படியே சொல்லுங்களேன். எத்தனை வெங்கடேசன்? உங்க பேரு? சந்தோஷ். உங்க பேரு? மகேந்திரன். உங்க பேரு? தேவி. உங்க பேரு? ரோஜா. பரிமளா. என்னன்னா இருக்கு அப்படியே பாத்துடலாமா? பாசிமணி. அப்ப அடுத்தது கம்பல், பசங்க போடுற கம்பல், கிளிப்பு, அப்புறம் வளையல், நேபாளிஸ், கண்ணாடி, இந்த குரங்கு விரட்டுறதுக்கு உண்டிகோல், அந்த காலம் உண்டிகோல். ஆமா, வெப்பன். குரங்குக்கு கண்டுபிடிச்ச வெப்பன் இது. அடுத்தது பின்னு. சார் இது வந்து ரசகற்பூரம் 10 ரூபாய். ரசகற்பூரம் 10 ரூபாய். இது பசங்க பேபி சல்பல் லேசர் லைட்டு. அப்புறம் இது தலைக்கு போடுற பேண்டு. இது சாமன் கலவர நாறு. அப்புறம் இது வந்து பேன் வர சீப்பு, தலைவர சீப்பு. இது அப்புறம் இது பசங்க வளர்றதா வீடியோ கேம். இது பாவாடை நாடு. இது வந்து சாந்து குங்கம். இது வந்து 10 ரூபாய் தான் சார் கொடுக்குறோம். இதுவும் 10 ரூபாய் தான் சார் கொடுக்குறோம். கொடுக்குறது 10 ரூபாய். இது பீப்பா 20 ரூபா சார் இது கொடுக்குறது. இது நாறு 1 5 ரூபாய் தான். இது பொட்டு பாக்கெட்டு 1 10 ரூபாய். 10 ரூபாய். இது வந்து தலைக்கு போறது பசங்க வளருது ஒரு பீஸ் 50 ரூபாய். அப்புறம் இது கண்ணு, இது 100 ரூபாய் தான். அப்புறம் இந்த விளையாடுற பொம்மை சாமனெல்லாம் எது எடுத்தாலும் 100 ரூபாய் தான். 80 60 தான். இது கியூப், இது 100 ரூபாய் தான் சார். பேட் பால் பசங்க. அப்புறம் இது உண்டியல் சார், காசு போற உண்டியல் 50. இது எழுதுற ஸ்லைட் போர்டு, இது 50 ரூபாய் தான் சார். இது மரம், இது 40 ரூபாய் சார். 40 50. இவர் தான் கடையோட ஓனர். அவர் தான் ஓனர். இங்க பாருங்க சார், இது குண்டா சிக்கு முடி கொடுக்கறது, முடிக்கு மட்டும் தான் கொடுக்கறது. இது காசு கிடையாது. இது காசு கிடையாது. இது முடிக்கு மட்டும் தான் கொடுக்குது. சரி, வந்து பால் அந்த முடி வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுக்குன்னு ஒரு ரேட் பேசுறதுக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு எப்படி வாங்குறதுக்குன்னே தனி ஆள் வரும். நம்ம இதுக்கு எப்படி நம்ம ஒரு வியாபாரம் பண்றோம். அது என்ன எடுத்துன்னு போய் என்ன பண்ணுவாங்க? அவங்க வந்து விக்கு செய்வாங்க. 1 கிலோ 1500 ரூபாய் சொல்லி வாங்கிட்டு போவாங்க. அவங்க வந்து விக்கு செஞ்சுக்குவாங்க. எல்லா பேருக்கு விலைவாசியா இருக்கு. பெங்களூர் இது வந்து 100 ரூபாய் நாங்க வாங்குறது. இது வந்து 100 ரூபாய். இது வந்து 5 ரூபாய் கேக்குறாங்க சார். இந்த 5 ரூபாய் கொடுத்தாங்க லாபம் என்ன? இது ஒண்ணு அது பார்த்தா சார். இது வந்து ஒரு செட்டு வந்து 20 ரூபாய். இது 30 ரூபாய் லாபம். இது 10 ரூபாய் கேக்குறாங்க. அது என்ன? எல்லா பேருக்கும் விலைவாசி ஏத்துறோம். ஒன்னா போச்சா. கண்ணாடி வந்து 30 ரூபாய் நாங்க வாங்குறது. இது வந்து எங்களாண்ட 20 ரூபாய் கேக்குறாங்க சார். இது என்ன லாபம் சார்? நீங்க கொஞ்சம் ஏத்தி வச்சுதான் சொல்லணும்ல. யாரும் கேட்க மாட்டாங்க சார். தட்டி கேட்கற ஆள் இல்ல சார். சார் வளையல் வந்து எல்லாம் பேராண்ட 30 ரூபாய் வாங்குறாங்க. எங்களாண்ட 20 ரூபாய் கேக்குறாங்க. வளையல்காராண்ட போனா 30 ரூபாய் போட்டுக்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தா 20 ரூபாய். நீங்க குறிக்காரி அப்படின்னு நீங்க கம்மி விலை கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சார். கிராமமா போய் தாண்டி கொண்டு போவோம், வியாபாரம் பண்ணுவோம், சிக்கு முடி வாங்குவோம். மாசம் வந்தா மணி ஊசி மாத்துவோம். 2000 கிடைச்சும் சரி, 3000 கிடைச்சும் சரி. அதுல ஒரு 2000 ரூபாய் பொருள் போட்டாலும் ஒரு 1000 ரூபாய் வீட்டுக்கு எடுத்து வருவோம். ஒரு 500 ரூபாய் ஜாலை சாப்பிட்டோம். ஒரு 500 ரூபாய் பத்திரமா வச்சிருப்போம். பைனஸ் கட்டுவோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு? ஒரு 500 ரூபாய்.
500 ஒரு 500 ரூபாய் சம்பாதிப்போம். ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சோம்னா முதல் வைக்கணும். ஃபர்ஸ்ட் முதல் வச்சா ஒரு 10,000 5,000 ரூபாய் முதல் வச்சது. அப்புறமா எங்களுக்கு ஒரு 500 ரூபாய். அந்த 500 ரூபாய் கூட 300 ரூபாய் பெட்ரோல். 300 ரூபாய் பெட்ரோல் போட்டது. அப்புறம் ஒரு 500 ரூபாய் நம்மளுக்கு கையில தேர்மானம். மொத்த ஊர்ல விலைவாசி ஏற்பட்டாங்க. எங்களை வந்தாக்கா 20 ரூபாய் தான் எடுப்போம். சொல்ற ரேட்டுக்கு அவங்க நேரம் பேசிக்கிட்டே இருப்போம். ஆனா அதே ஷாப்பிங் மால்ல இருந்தாக்கா அதே ஒரு டூப்ளிகேட் பொருள் இருந்தாலும் சரி சொன்ன ரேட் 80 ரூபாய் போடுறாங்களா 80 100 ரூபாய் போட்டாங்களா 100 அப்படின்னு சொல்லி எடுத்தோம். ஆனா நாங்க ஒரிஜினல் குவாலிட்டியான பொருள் கொடுப்போம். குவாலிட்டியான பொருள் கேரண்டியான பொருள் கொடுத்தாலும் இது 20 ரூபாய், இது 15 ரூபாய், இது 25 ரூபாய் அப்படி பேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேரம் பேசினா நீங்க கொடுத்து தான் போவீங்க. என்ன பண்றது? கோயிலுக்கு வந்துட்டோம். இப்ப அந்த 25 ரூபாய் மிஸ் பண்ணா வேற 25 ரூபாய் பார்க்க முடியாது. மறுபடியும் போன அந்த ரிட்டர்ன் வர முடியாது. போட்ட பெட்ரோல் கோயில போன டிஃபன் செலவுக்கான ரெடி பண்ணணும் இல்லையா அன்னைக்கு. குஷி கிளிப் இது வந்து மொத்த பேர் 30 ரூபாய் விற்கிறாங்க. 30 ரூபாய் விற்கிறாங்க. நம்ம 20 ரூபாய் விற்கிறோம். 20 வித்தன்னு கூட எங்களால 10 ரூபாய் கேக்குறாங்க சார். சரி இது ஒரு நியாயமா சார்? இந்த சமுதாய மக்களோட தலைவர் இருப்பாங்களா? தலைவர் இல்ல சார். இல்லீங்களா? தலைவர் இல்ல சார். யாருமே தலை கைட்டவங்களா அவன் துபா இல்ல. தலைவர் நான் தான் நிக்க போறேன். சரி இதுல தலைவர் நான் தான் நிக்க போறேன். தலைவர் நான் தான். 60 மக்களுக்கு பஞ்சாயத்து பேசுறது நம்ம தான். ஒரு மக்களுக்கு குறை வந்த பேசுறவங்க தலைவர். ஆமா ஆமா. இப்ப கொஞ்சம் அடிப்பட்டா தூக்கு போய் ஆஸ்பத்திரி போடுறது நீங்க தான் தலைவர். உங்களுக்கு இங்க வாழறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா? லைட் எல்லாமே பண்ணி கொடுத்துறாங்க. கவர்மெண்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துறாங்களா? வீடு மட்டும் ஐயா வீடு மட்டும் பழைய வீடு. இது வந்து 5 தலைவர் மாறிப்பட்டாங்க. 5 தலைவர் எங்க தலைவர்ல 5 ஒரு பட்டா கொடுக்க மாட்டாங்க. பின்னாடி ஒரு மேடை மாடிக்கு இருக்கிறோம். அதுவும் பட்டா கொடுக்க மாட்டாங்க. ஒரு 2 வீடு விடிஞ்சு ஊந்து போச்சு. 2 மக்களுக்கு அடி ஊந்து போச்சு. அதுவும் கேட்க மாட்டாங்க. சரி ஊந்த வீடு ஊட்டும் அப்புறம் பார்க்கலாம் சொல்றாங்க. அதுதான் கொஞ்சம் சீரியஸா பேசிட்டா கொஞ்சம் ஜாலியா பேசலாமா? சோ உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ யாருன்னா? தளபதியா? விஜய். எல்லாருக்கும் விஜய் தானா? பிடிக்கும். மொத்த ஆர்டர் பிடிக்கும் எனக்கு. தலைவர் சூப்பர் ஸ்டார் நம்ம தெலுங்கு நடிகர் மொத்த பேர் பிடிக்கும். கம்ஃபர்டபுளா ஒரு நடிகரை நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம மொத்த படத்தையும் பாக்குறோம். கோட் பாத்துட்டீங்களா? கோட் பார்த்தாச்சு. எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. என்ன ஆனாலும் தளபதி தான். தளபதி தான். ஒரு பாட்டு பாடுங்களா? என்ன பாட்டு? ஏதாச்சும் நீங்க பாருங்க. உங்களுடைய குலதெய்வம் இருக்குல்ல? குலதெய்வத்துக்கு பேர் ரெண்டே ஜாதி. நாங்க வந்து எருமகடை கும்பிடுறவங்க காளிசாமி. அவங்க வந்து ஆடு வெள்ளாட்டு. வெள்ளாட்டு 2 ஜாதி. அவங்க மதுரை மீனாட்சி நாங்க காளி கும்பிடுறோம். ஒட்டுமொத்த குறவர் மக்களே 2 ஜாதி. நான் இன்னும் அந்த 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வரணும் அந்த இதெல்லாம் எல்லாம் மாறிட்டாங்க. முன்னாடி இருந்தது. இப்ப வந்து ஒரு பொம்பளை வந்து என் பண்ண சம்சாரத்தெல்லாம் 1 மாசம் படுத்து வரலாம், 2 மாசம் பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு எங்களை என்ன நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருந்தாதான் வாய்க்க. மொத்த ஆடு உங்களுக்கு தானா? வேற என்னென்ன பிசினஸ் பண்றீங்க? ஒண்ணு பிசினஸ் இல்ல. 2 வீட்டுல தான் அந்த ஆடுங்கள்லாம் வளர்க்குறாங்க. மித்தது வந்து மணி ஊசி வியாபாரம் தான் பண்றாங்க. மீதி பேர் வந்து உண்டிகள் எடுத்து குருவியெல்லாம் அடிக்க போவாங்க. குரல் அடிப்போம், அணில் அடிப்போம். ட்ரெயின் மேல எல்லாம் வியாபாரம் போவாங்க. பொம்பளை பசங்க இருந்தாங்க, ஆம்பளை பசங்க இருந்தாங்க ஊர் மேல வியாபாரம் பண்றதுக்கு போவாங்க. ஆனா பெரியவங்க இருந்தாங்க உண்டிகள் எடுத்து எல்லாம் கொக்கு குருவி அப்படி அடிச்சிட்டு வருவாங்க. அந்த பிசினஸ் தவிர எங்களுக்கு வேற எதுவும் இல்ல சார். சரி சரி. இந்த குறநேர மக்கள் தான் மரியாதை தெரிஞ்ச ஒரு மக்கள் சொல்லுவாங்க. எப்பவுமே சரி அவங்க சொல்ற மாதிரி கூட சாமின்னு கூப்பிடுவாங்க, இப்ப சாருன்னு கூப்பிடுவாங்க. எப்பவுமே ஒரு மரியாதை தெரிஞ்ச ஒரு கூட்டம்னா குறநேர மக்கள் தான் நான் சொல்லுவேன். பன்னிக்கறி அது
பா எல்லாமே ஜாலியா இருக்காங்க பாங்க. ஒரு ரவுண்ட் போறீங்களா? சரி வாங்க. ஏரோப்ளேன் கத்துக்க போறீங்களா? சூப்பர் கத்துங்க, எல்லாமே கத்துக்க வேண்டியதான். சரி எல்லாரும் படிக்கிறீங்களா? ஸ்கூல் போறீங்களா? சின்ன வயசுல 6வது படிச்சேன். சரியா படிப்பு வரும். படிங்க, படிக்க மாட்டேன். யாருன்னா உங்க சின்ன பசங்கிறாங்களே அவங்கள சேர்த்து விடுங்க. கண்டிப்பா படிச்சா இதை விட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போயிடலாம்ல. படிக்காம இருக்கிறதால நம்ம இப்படி இருக்கிறோம். படிச்சு இது பண்ணீங்கன்னா இன்னும் மேல போயிடலாம். கிடைக்குது, கைய கிடைக்குதுமா? பாலுக்கா? வரேன், பால் குடிங்க. அதுக்கு செம்மையா இருக்குப்பா. பாவம் பசிக்குது போலுக்குது அதுக்கு. சரி பசிக்குது அதுக்கு, பால் கொடுங்க, நான் வரேன். பாய். சோ கைஸ் பாத்தீங்களா, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. யார் முதல்ல நீங்க அந்த துக்கத்தையே பார்த்துருக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க. ஆடு மாடு மேய்க்கிறாங்க, அப்புறம் அந்த ஊசி மணி பாசி மணி விற்கிறாங்க, வேட்டையாட போறாங்க. இதுதான் அவங்களுடைய வாழ்வாதாரமே. வேற எந்த சோர்ஸும் அவங்க போல வெளியே போய் கூட ஒர்க் பண்றது இல்லை. படிப்பும் நிறைய பேர் படிக்கிறது. அந்த சின்ன பையன் சொன்ன 6வது நின்றுட்டேன், அதுக்கப்புறம் படிக்க பிடிக்கல, நான் இந்தியிலே வந்துட்டேன் அப்படின்ட்டு. அவங்களுக்கு விழிப்புணர்வு தர மாதிரி கவர்மெண்ட் ஏதாச்சும் பண்ணணும். அவங்களுக்கு இங்கேயே ஒரு கிளாஸ் நடத்துகிற மாதிரி எதனா பண்ணி தரலாம். இல்லம் தேடி கல்வின்னு வேற எங்கெங்கேயோ போகிறாங்க. இந்த மாதிரி மக்களுக்கு வீடு தேடி கல்வி கொடுத்தாங்கன்னா வேலையும் செய்துப்பாங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல படிச்சுக்கவும் செய்வாங்க. உள்ள பார்க்கும்போது வீடெல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க, லைட் இருக்குது, கரண்ட் இருக்குது, தண்ணி கூட வருது, எல்லா வசதியும் செய்து கொடுத்துருக்காங்க. மெயின் வசதியும் சொல்ல போனா படிப்பு. இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணி தராங்க. ஆனா படிப்பு மட்டும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கா, இதெல்லாம் அவங்களே பண்ணிப்பாங்க. காசு போனா அவங்க கிட்ட அவ்வளோ இல்லை, ஆனா சந்தோஷமா இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அங்க எதிர் பண்ணி நினைக்கிறேன். எனக்குள்ளே ஒரு செம ஒரு ஜாலி ஆயிடுச்சு. இவங்க கூட அப்படி பேசும்போது இவ்வளோ ஜாலியா இருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப ஒரு திருப்தியா. நான் இது வரைக்கும் பண்ண வீடியோல இந்த வீடியோ தாங்க ஜாலியா பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஜாலியா இருக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஜாலியா இருக்கணும். ஜாலியாக தான் சார் இருக்கணும்.